திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மேகதாட்டில் அணை கட்டியே தீருவோம் என சூளுரைக்கிறார் கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார். இது பற்றிய மேலும் விவரங்களோடு பாரதி ராஜா ஓட்டியூ. கண்டிப்பாக இந்த பேச்சின் பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கணும். மேகதாதுவின் குறுக்கில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேலன்சிங் ரிசர்வேயர், இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கர்நாடகா தரப்புல சொல்லப்படுதுன்னா, பெங்களூரு நகர குடிநீர் தேவைக்காக, அதாவது 4.75 டிஎம்சி பெங்களூரு நகர குடித்தேவைக்காகவும் 400 மெகாவாட் மின்சார உற்பத்திக்காகவும் இந்த அணை கட்ட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அணை கட்டினால் தமிழகத்திற்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் என அப்போதே தமிழகம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது. அணை கட்டக்கூடாது அப்படின்னு. இது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எப்ப இந்த பேச்சு ஆரம்பிச்சது, 2018 நவம்பர் மாதம் ஆரம்பிச்சது. அப்போதிலிருந்து இப்போது வரை தொடர்ந்து கர்நாடகா மேகதாது அணை கட்ட போறோம் அதுக்கான பணிகளை தீவிரப்படுத்திட்டே வந்தாங்க. முதல்ல ஒரு டிபிஆர் தயாரிக்கப்பட்டது. அது மத்திய அரசால் சுற்றுச்சூழல் அமைப்பால் அந்த டிபிஆர்ல குறைகள் சுட்டி காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து புதிய டிபிஆர் தயாரிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் தமிழக அரசு தரப்புல இது தொடர்பாக மேகதாது பணிகளை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு முதல்ல ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் 2025 மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசால். இந்த மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு தான் கர்நாடக துணை முதல்வரும் நீர்வளத்துறை அமைச்சருமான டி.கே. சிவகுமார் பெருமிதம் கொள்ளும் விதமாக பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த விஷயத்துல தமிழ்நாடு என்ன முடிவு எடுத்தாலும் அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் திட்ட வரைவு அறிக்கையை தயார் நிலையில வச்சிருக்கோம். விரைவில் பூமி பூஜையை நடத்துவோம் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கிறார். எங்களுக்கு தமிழகத்தை பத்தி எல்லாம் கவலை இல்லை, அவங்க என்ன முடிவுனா எடுத்துக்கிட்டோம், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, நீதிமன்றத்துக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். ஒட்டுமொத்தத்துல கர்நாடக அரசை பொறுத்த மட்டும் இந்த மேகதாது அணை விஷயத்துல தீவிரமாக செயல்படுவோம், விரைவில் பணியை துவங்குவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்திருக்கார்கள். இதுல இன்னொரு நடவடிக்கையாகவும் பார்க்கணும். இவ்வளவு உறுதியா பேசுற இதே வேளையில டெல்லியில ஒரு அதிரடியான கூட்டம் காங்கிரஸ் தலைமையுடன் நடந்து வருகிறது. இதுல டி.கே. சிவகுமார் அவர்கள் முதல்வராக கூட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான ஆலோசனை கூட்டத்திற்கு போகும்போதுதான் டி.கே. சிவகுமார் அவர்கள் இந்த விஷயத்தை தெளிவுபட கூறியிருக்கார். தமிழகத்தின் முடிவை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, நான் மேகதாது அணையை கட்டியே தீர்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹரி, சிவகுமார் சொல்லவே கேட்போம். கர்நாடக துணை முதலமைச்சர் என்ன சொன்னார் கேட்கலாம். Of Karnataka. So let us take forward. Now it is the duty of central government. We are already on the process of filing our new DPR. DPR means old DPR itself, and we'll just go ahead. Regarding Meghadhat. It is regarding Meghadhat. Sir, ಇವತ್ತು ಮಹತ್ವದ ಘಟ್ಟ ಇದೆ. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.